ஆத்ம வணக்கம். சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது. ஆனால் உங்கள் தலையில் கூடு கட்டி வாழ்வதை தவிர்க்கலாம் அல்லவா? உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இன்று புதன்கிழமை 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். யுகே நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் யுகே நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை ஜெகா மாஸ்டர் நடாத்துவார். நிகழ்ச்சியாக இலங்கையின் கிளர்ச்சி மனைவி என்ற ஆவணப்படம் பார்க்க போகின்றோம். இதை தயாரித்து அளித்தவர் கண்ணன் அருணாச்சலம். இப்போது நாங்கள் ஜெகா மாஸ்டரை இந்த தியானத்தை வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தமாம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நான் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. மாறாத சோகத்தை கண்களில் நதியோட உணர்ச்சிகளை கைக்குள் பிடித்த வண்ணம் தாய்நாடு சென்று வந்தோம். பிள்ளைகளுக்காக வேலை செய்யும் உழைக்கும் தாய் பாசம் எங்கே செல்கின்றது? சமாதானம் வேண்டி தியானம் செய்வோம். இப்போது இதை எங்களுக்கு அன்பாக அளித்த கண்ணன் அருணாச்சலத்திற்கு கைதட்டி மகிழ்வோம். மீளா துயரில் அமர்ந்து நாங்கள் வெளிவர வேண்டும் என்ற நிலைமையில் உங்கள் கருத்துக்களை கரங்களை போட்டு உங்கள் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள தயவாக வேண்டுகின்றேன். மீளளவை இல்லையா? அருந்ததி மாஸ்டரை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னத்தை சொல்வது,
என்னத்தை செய்வதென்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம். மிகவும் மனதை தொடுக்கும் ஒரு படமாக இருந்தது. மிகவும் சிறப்பாக எடுத்திருந்தார்கள். எவ்வளவு நாங்கள் எல்லோரும் இங்கே இருந்தோண்டு இருக்கிறோம். அங்க நாட்டில் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளேயும் இந்த தாய் தந்த கணவனை கொடுத்து பிள்ளைகளோட இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறத பார்க்க மிகவும் இன்னும் இதுக்கு தீர்வு கிடைத்திருக்குதா இல்லையா என்றே எனக்கு தெரியாம இருக்கின்றது. மிகவும் அந்த அருணாச்சலத்து மகன் மிகவும் சிறப்பாக இந்த படத்தை தயாரித்திருந்தால் முடிந்து போட்டுதே என்ற ஒரு இதில் பார்த்து கொண்டிருந்தோம். அருமையான படம், சிறப்பாக நன்றாக எடுத்திருக்கிறார்கள். இந்த அப்படியே தெரியுது அந்த அவ உண்மையான தாய் தானா என்ன அது அல்ல ஆக்டிங்கா அது என்ன அந்த கொஞ்சம் ஆக்டிங் அது அருணாச்சலமா அது ஆக்ட் பண்றமா இல்ல ஒரு இல்ல இல்ல உண்மையான நடந்த கதையை டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருக்கிறார். அப்படியே இல்ல அப்படியே இல்ல அந்த அம்மா நிக்கிறா கேட்டு பாருங்க டைரக்டர் அந்த அம்மா சொல்லுங்க நீங்க. கமலாமா உண்மையான கதை தானே இது? இது உண்மையான கதை. உண்மையான கதை. இதிலும் சோகமாக இருக்கு. அது அவதான அவன் ஹஸ்பண்ட் தானோ இல்ல அவன் ஹஸ்பண்ட்? இல்ல இல்ல அவன் ஹஸ்பண்ட் தான். அது சரியான கதை தான். அதைத்தான் அவரு போராடி அவர் டைகர்ஸ்ல இருந்தால் அந்த லேடி ஆனந்தி திறமா இருந்தது. இல்ல எனக்கு பார்த்து கொண்டிருக்கவே என்ன செய்யறான்னு ஒரு அதிர்ச்சியில தான் பார்த்து கொண்டிருந்தோம். மிக்க நன்றி. எத்தனையோ பேர் கை போட்டிருக்கீன்னு மனப்படிய மற்றவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி. 80 பேர் பார்த்திருக்கிற பெருமைக்குரிய விஷயம். ஆனால் ஒவ்வொன்றையும் பார்க்க இப்படியும் நடந்ததோ என்று மனம் கசங்குகின்றது. எனினும் இப்போது ஜேம்ஸ் மாஸ்டரை அழைக்கின்றோம். உங்கள் உணர்ச்சிகளை. எல்லோருக்கும் வணக்கம். ஆழ்ந்த மனநிலைகள் படம் உண்மையானது என்னென்றால் அது பார்க்கவே தெரியும். அனந்தி சதீஸ்வரனுடைய அந்த நிகழ்வுகளின் ஊடாக செய்தி வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை முடிவு தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மாருக்கு ஆறுதல் சொல்லுவதுதான் முடியாத காரியமாக இருக்கிறது. நாங்கள் ஆழ்ந்த மனநிலையோடு இணைந்து நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இறந்து விட்டார் என்றால் நாங்கள் சடங்குகள் செய்தோம், மனத்தில் நிம்மதியாக இருக்கும். ஆனால் இறந்தாரோ இருக்கிறாரோ என்று தெரியாத மனநிலைதான் செஞ்சலப்பட்ட நிலைமை. நன்றி ஜேம்ஸ் ஐயா. தேவராஜ் அம்மா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உணர்வுகளின் வெளிப்பாடாக இருந்தது. ஒன்றும் அதில் கருத்து சொல்வதற்கே இல்லை. வேதனை தான் பட முடிந்தது. இன்னும் வேதனை தீரவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது. ஓகே அம்மா, நீங்க மீண்டும் வாருங்கள். நாங்கள் எங்களை கட்டுப்படுத்திக் கொள்வோம். எங்களால் முடியுமான உதவிகளை செய்வோம். திரும்ப உங்களை அழைக்கின்றோம். இப்போது குமாரசாமி பிள்ளை ஐயாவை. அனைவருக்கும் இதயம் கடிந்த வணக்கம். கண்ணன் அருணாச்சலம் அவர்கள் உண்மை சம்பவங்களை மிக அழகாக தொகுத்து வழங்கி இருக்கின்றார். அவருக்கு முதல் எனது பாராட்டு. உண்மை இதுவே இப்ப ஆனந்தி மேல லட்சக்கணக்கான பெண்கள் ஈழத்தில் இருக்கின்றார்கள். இது ஒரு சம்பவம். நீங்கள் உண்மையிலே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும். எத்தனையோ கோடி லட்சக்கணக்கான தமிழர்கள் எழிலென போல காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரையும் அதை பற்றி போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எந்த அரசாங்கமும் அதுக்கு பதிலளிக்கவில்லை. இப்போ இவருடைய கேள்வி என்றால் அவர் இருக்கிறார்களா இல்லையா என்ற முடிவு சொல்லுங்கள் என்றால் அதே ஒருவரும் சொல்லுகின்றார்கள். இப்போ இப்படியான ஒரு இக்கட்டு நிலையிலே, சர்வதேசம் கைவிட்டப்பட்ட நிலையிலே ஈழத்திலே பல விதவைகள், இதெல்லாம் விதவைகள் என்றே சொல்ல வேண்டும், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தி என்னென்றாலே ஆனந்தி முதலாவது துணிவு. இப்போ தனியாக நின்று போராடி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் சர்வதேசத்துக்கு எதிராகவும் நீதி வேணுமென்று போராடி கொண்டிருக்கிறதா இந்த கதை. இப்ப ஆனந்தியினுடைய ஆதங்கம் என்னென்றால் தன்னுடைய அறிவுரையால்தான் கணவன் சென்றடைந்தார். அந்த ஆதங்கத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் என்று அவர் தனது முடிவால் தனது கணவனை இழந்தேன் என்று. அடுத்தது எல்லோருடைய ஆதங்கம் ஆனந்தியின் ஆதங்கம் எழிலன் இருக்கின்றாரா இல்லையா என்பதை பற்றி சொல்லுகிறார்.
ஏன்னா அதுவும் ஒரு சிக்கட்டாளியில் இப்போ உயிரோட இல்லை என்றால் அதுக்குரிய கடவுளை செய்து ஏற்றுக்கொள்ளலாம். இருப்பதாக சந்தேகப்பட்டால் ரெண்டும் கெட்ட நிலையில இப்போ ஆனந்தியை போல லட்சக்கணக்கான பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நீங்கள் உண்மையிலே பார்த்துட்டா அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான ஆதாரம் இல்லை. இப்போ அது உண்மையிலே நாங்கள் ஈழத்துக்கு போகின்றோம், மற்ற இடங்களை பார்க்கின்றோம். நீங்கள் இந்த மொழியாளி வாக்கள் பக்கத்திலே பாடாதான் இவருடைய உண்மையான நிலை தெரியும். எனக்கு தெரியும் பலர் பணம் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் உரியவர்களுக்கு அது போகவில்லை. அது மட்டுமில்லை, பல ஆண்கள் அங்க வீரர்களாக இருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் தமிழருடைய நிலை ஈழத்திலே பரிதாபமாக இருக்கின்றதால் அதை பற்றி இப்பொழுது சிந்திப்பதில் என்ற எல்லாரும் வெளிநாடுகளுக்கு சென்று வேறு உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதாபமான அடிப்படையில் எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். இந்த இங்கிருந்து செல்கின்ற உதவி அவர்களை நேரே அடைய வேண்டும். ஆனால் அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் என்றால் நாங்கள் காசு அனுப்புவது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் உண்மையில் பார்த்தால் தமிழர்கள் ஈழத் தமிழர்களுடைய போராளிகளுடைய பரவேன் பல போராளிகள் தங்களுடைய விருப்பமில்லாமலும் அதிலே சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையினால் ஒட்டுமொத்தம் தமிழ் இனம் இப்படி ஒரு இன அழிப்பு என்றுதான் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் யுஎன்ஓவோ இப்பொழுது இருக்க அரசாங்கம் கூட இது இன அழிப்பு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மிகவும் பரிதாபமான விடயம். ஆனால் நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதை நாங்கள் பேசுவது தான் ஒரே ஒரு வழி. சர்வதேசத்துக்கும் இந்த இதில் ஒரு அக்கறை இல்லை என்றுதான் கூற வேண்டும். இன்னும் ஆனந்தி தன்னால் இயன்ற முயற்சி செய்தால் இந்த படத்தை இந்த ஆவணப்படம் மூலம் இப்படி ஒன்று நடந்தது என்பதை வெளியே எடுத்து செல்வதற்காக அருணாசலமனுடைய முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி குமாரசாமி பிள்ளை ஐயா. சாந்தியா அம்மா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இன்றைக்கு ஒர்க் பண்ணாதபடியால் வர முடியாமல் இருக்குது. ஆனா எனக்கு ஏதோ சொல்ல வேணும் என்ற மாதிரி இருந்தபடியால் நான் படம் இல்லாட்டியும் வீடியோ இல்லாட்டியும் கதைக்க எனக்கு ஒரு நிர்பந்தம் போல வந்திருக்கிறது. கண்ணன் அருணாசலம் இது எடுத்து கனகால வருஷம் எப்போ எடுத்தாரோ தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி. இப்பொழுது இன்டர்நேஷனல் சர்வதேசமாக்கல் ஜினோசைட் இருக்குது என்று அதை பற்றி திரும்பவும் நாங்கள் கதைக்கிறோம். அது இப்ப அந்த சட்டத்துக்கு வந்திருக்குது. எப்பொழுது அதை முழுசாக எடுப்பார்களோ தெரியாது. ஆனால் ஆனந்தி செய்ததுதான் தொடக்கத்துல செய்தது. இப்பொழுது அதை பற்றி கதைச்சு இன்டர்நேஷனல் சர்வதேச மன்றத்திலையும் கதைக்கிறார்கள் ஜினோசைடு என்று. அப்ப அது ஒரு நல்லது அவர் தொடங்கின காரியம். அதுக்கு ஒரு முடிவு வருமோ தெரியாது. ஏன்னால் அவருடைய மனதில தான் புருஷனை ஹஸ்பண்ட சரண்டர் பண்ண சொல்லி அவ அப்படி நினைச்சா அந்த நேரத்துல சரண்டர் பண்ணி அவருடைய ஐடியையும் அவருடைய ஷர்ட் பாக்கெட்ல போட்டு அப்படி அவர் தப்பி வருவாருன்ற எண்ணத்தோட செய்தார். சிலர் சரண்டர் பண்ணாமலே போய்விட்டார்கள். அவருடைய இப்பொழுது நாங்கள் இலங்கையில கணபெயர்ந்த உடம்புகளை ஸ்கெலிட்டன்ஸ கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் செத்தார்களோ இல்லையோ அப்படி என்று அந்த உசிரோடு இருக்கிறார்களோ இல்லையோ என்ற அந்த டைலமா அதுதான் மன சஞ்சலத்துக்கு கூடுதலாக மன அழுத்தத்தை கொடுக்கிறது. உயிரோடு இருக்கிறார் என்று என்ன வேணும், உயிரோடு இருக்கிறாரோ தெரியாது. அதன் செத்த சடலத்தை கண்டா செத்துட்டார் என்று தெரியும். அது அழுது முடியலாம். அழுத முடியாமல் இருக்கிறார்கள். அப்படி பல பேர் அவதிப்பட்டிருக்கிறார். இது அழகாக கண்ணன் எடுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் பல வருஷத்துக்கு முதல் எடுத்த அல்ஜசீரா படம் என்றுதான் நான் யோசிக்கிறேன். இப்பொழுது இந்த சர்வதேசம் எங்களுடைய ஜினோசைடு என்று இலங்கையில நடந்திருக்கிறது என்று கதைத்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வர முந்தி இந்த மாதிரி எங்களுடைய விழிப்புணர்வை எடுத்ததுக்கு கண்ணனுக்கு மிக்க நன்றி. அவர் அழகாக தொகுத்து எடுத்து எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்கு என்றபடியால் மிக்க நன்றி. நான் இனி கூடுதலாக சொல்ல நேரம் கருதி நிப்பாட்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி சாந்தி அம்மா. காண்க கணேசனாய நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதை பற்றி என்னதான் கூறுவதென்று எனது மனம் கலங்குகின்றது. எனினும் முதலில் கண்ணன் அருணாசலத்துக்கும் அவரை பெற்ற அம்மா கமலா அருணாசலத்துக்கும் எமது வாழ்த்துக்களை நன்றியையும் கூற வேண்டும். ஏனென்றால்
இப்படியான ஒரு விடயத்தை வெளியுலகத்துக்கு எடுத்து கூறுவதே ஒரு பெரும் தன்மைதானே. துணிவுடன் கூறுவதற்கு எல்லோரும் முன்வர மாட்டார்கள். அதற்கு அவர்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். சொல்லுவார்கள் காலம் தாழ்த்தப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி என்று. உண்மையிலேயே இந்த விடயத்தை எமது இனமும் ஏனோ தெரியவில்லை இழுத்தடித்து கொண்டுதான் போகிறார்கள். அதற்கு அதாவது இந்த நீதியை கேட்பதற்கு நாம் அதில் ஈடுபட்ட விதமும் காலமும் மிகவும் தாழ்த்தப்பட்டது என்றுதான் நான் கூறுகின்றேன். காலம் போக 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 எந்த விடயமும் காலம் போக 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 அதை மறந்தே விடுவார்கள். அந்த ஒரு கவலை உள்ளது. எனினும் அந்த அம்மாவின் கண்ணீர்கள் ஒரு காலம் வெற்றியை கொடுக்கும் என்று எண்ணி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி காங்க கணேசன் ஐயா. டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி முயற்சியில எல்லோரும் ஈடுபடுவதில்லை. ஆனால் கண்ணன் அருணாசலம் அவர்கள் இதில் ஈடுபட்டு வழங்கி விழிப்புணர்வை கொண்டு வந்ததற்கு பாராட்டும் நன்றிகளும். எனக்கு என்ன மேல பட்டதென்றால், வார் கிரைம், போர்க்குற்றம் என்றால் என்ன முதல் கேள்வி. போர்க்குற்றம் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே சமீபகாலம்தான். மகாபாரத காலத்துல போர்க்குற்றம் இருந்ததா? மகாபாரத காலத்துல போர்க்குற்றம் இருந்தால் கன பேர் போர்க்குற்றத்தை எடுத்திருப்பார்கள். அவை கலியுகம் மட்டுமில்லை, போரே ஒரு குற்றம் தான். பேருந்து போர்க்குற்றம் என்று நாங்கள் சொல்லி கொண்டு போனா, சொன்ன மாதிரி அவ எக்ஸ்பெக்ட் பண்ணினா சரண்டர் பண்ணால் 2 இயர்ஸோ இன்னும் இருந்து போட்டு வெளியில விடுப்பார்கள் என்று சொல்லி, அது ஒரு நியாயமான. இப்பவே நடக்குது போர்க்குற்றம், காசால நடக்குது, இங்க நடக்குது யுக்ரைன்ல. அப்ப எனக்கு என்னவோ இது இன்னொரு ராமரோ இன்னொரு கிருஷ்ணர் பூமியில பிறந்தாவளியே இதுக்கு தீர்வு இருக்குமென்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் முடிந்த அளவுல இதை எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொண்டு ஏதோ விதத்துல இப்ப அரசாங்கம் மாறி இருக்கிறபடியா வசந்தராஜ் வந்திருக்கிறார், எதுவும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் எதிர்பார்க்கலாம் ஒழிய, அவர்களுடைய நிலைமையை பார்த்தால் மிகவும் பரிதாபமா இருக்கு. டேவிட் அண்ட் கோலியாத் முந்தி நாங்கள் கதை படிச்சிருக்கிறோம். தாவீது கோலியாத் என்று தமிழ் எழுதியிருப்பார்கள். அது மாதிரிதான் இது ஒரு பேட்டில். பட் அந்த இதுல டேவிட் வென்றதாகத்தான் கதை முடிகின்றது. இது இந்த மாதிரி முடியும் என்று ஒரு கேள்விக்குறிதான் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் ஐயா. காந்தி அம்மா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். கண்ணன் மிகவும் அருமையாக எங்களுக்கு அந்த நடந்த இடத்தை முதல் கொண்டு அந்த பாப்வேர் அந்த இடங்களிலிருந்து எவ்வளவு தூரம் அவைகள் நடந்து சென்று தண்டின இதுகளையும் காட்டி அந்த சரணடைந்த இடத்தை வடிவா காட்டி எங்களுக்கு ஒரு ரியலா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எங்களுடைய ஐயா சொன்ன மாதிரி தான் போய் சரணடைஞ்சால் அவையில் தப்புவினம் என்று நினைச்சு உண்மையை சொல்லுவினம் என்று நினைச்சு தண்டினது. இன்னும் இவ மட்டும் இல்லை, இவ போல எத்தனையோ மக்கள் எவ்வளோ பேர் கையளிச்ச தங்களோட பிள்ளைகளை கையளிச்சவையல் அவையிலே இப்ப இறந்து கொண்டு போயினோம். அப்ப ஆவணங்கள் கொடுத்த ஆவணங்களே அழிக்கினம் அவையல். அப்ப இந்த படத்தின் மூலம் எங்களுக்கு அறிய வேண்டியது, இதே போல எத்தனையோ பெண்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இழந்திருக்கிறார்கள். இது ஒரு முன்னெடுத்து செய்தது, அதுவும் அல்ஜீராலையும் போயிருக்குது. அப்ப இந்த செம்மணியிலேயே இப்ப எவ்வளவு பிள்ளைங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம், குழந்தைகளோடையே கொண்டே தாட்டிருக்கிறோம். அப்ப இதில் எல்லாத்தையும் யோசிக்கல எங்களுடைய இனம் எவ்வளவு துன்பத்துக்குள்ளால நாங்க இந்த நல்ல சுகமா இருக்கிறோம், நாங்க எவ்வளவு ஆக்களை இழந்துட்டோம். அதே நேரம் அதுக்கு ஒரு நீதி பொறிமுறையில எங்களை உள்ளடக்க இல்லை. இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல, எப்பயும் கிடைக்கல. ஆவணங்கள் இனி அழிஞ்சு போச்சுன்னா எத்தனை பேர் போய் பதிஞ்ச வேண்டது எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப அந்த எத்தனையோ போராட்டங்களை செய்த அம்மாமார்கள் எல்லாம் இப்ப அவைகளுக்கு நினைவே இழந்துட்டினோம். அப்ப நாங்கள் ஒன்றும் நியாயப்படுத்துறதுக்கும் கஷ்டமாக போகுது. ஏதோ ஆண்டவன் தான் எங்களை விட வேணும். அவைகள் அந்த போராட்டத்துக்குள்ள ஆமின்ற கைக்குள்ள இருந்து கொண்டு ஆமிக்கு எதிராக வழக்கு வச்சு அந்த மனுவுக்கு போறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆனந்தின்ற முயற்சி. அந்த அவ்வளவு துணிஞ்ச ஒரு பெண்ன்றதை காட்டிட்டா. அதே மாதிரி பல பேர் ஒண்டா சேர்ந்து போனது, அவைகளோட ஒத்துழைச்சது மிகவும் நல்லது. கண்ணனுக்கு நன்றி. இதை வெளிக்கொணர்ந்து எல்லோரும்
பார்க்கறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொண்டு வந்தது மிகவும் சிறப்பானது. நன்றி என்று சொல்லி எங்களுக்கு நீதி ஆண்டவன் தான் தரவான். நன்றி காந்தி அம்மா. ஸ்ரீ கந்தராஜாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இதுல அருமையாக நாங்கள் பாராட்டக்கூடியது எங்களுடைய தியானத்துக்கு தளத்துக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பங்கு பெற்று எங்களுடைய டாக்டர் கமலா அருணாச்சலம் அவர்களுக்கும் அவருடைய மகன் கண்ணன் அருணாச்சலத்துக்குமாக. ஏன்னா இந்த உண்மையான விஷயத்தை அல்ஜசீரா ஒரு இன்டர்நேஷனல் டிவி அதுல கொண்டே சேர்த்து பலரும் இதை அறிந்திருப்பார்கள். இதுல என்ன விஷயம் என்று சொன்னா நானும் கவனிச்சு கொண்டு வரேன். இது சும்மா எல்லாரும் ட்ரை பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டும் ஆனா என் ரிசல்ட்ஸ் வந்து ஒன்றும் சரியா நடைபெறதா தெரியல. அது ஏன்னு தெரியல. அவங்க வந்து என்னன்னா இந்த கவர்மெண்டோடய நிக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் அங்க இந்த கவர்மெண்டோடய நிக்குது. இந்த யுனைடெட் நேஷன் என்ன ரீசனுக்கு இருக்குதுன்றே எனக்கு விளங்க இல்லை. ஒரு முஸ்பாத்திக்கு இருக்கிற மாதிரி இருக்குது யுனைடெட் நேஷன். என்ன ஒரு இதுவும் ஒன்றுமே செய்யாம இருக்கிறேன். யுனைடெட் நேஷனே தேவையில்லை என்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? ஒரு கஷ்டப்பட்டவங்க மற்றது ஒன்றுமே வழி இல்லாதவங்களுக்கு தான் ஆக்கள் உதவியா இருக்கும். இது அப்படி நடக்கிறதா தெரியல. என்னுடைய ஒப்பீனியன் படி காணாமல் போன்று சொல்றதை விட அவங்க எல்லாரும் இறந்து விட்டார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. இருக்கவில்லை, இருக்கிறதுக்கு வடிவாக வச்சிருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் சொல்லலாம். எனவே இதை பார்த்து கொண்டிருக்க சரியான துக்கமா இருக்கு எனக்கு சரியாக. முந்தியும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயங்கள் இப்படியே இழுபட்டு கொண்டே போய் ஒன்றுமே இல்லாம போகுது. ஆனா இந்த கவர்மெண்ட்டும் என்ன விஷயத்தையும் சரியான முறையில் செய்தால் அந்த கவர்மெண்ட் இன்னும் எக்கனாமிக்கெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி இருக்கலாம். தேவையில்லாம ஒவ்வொரு அடிச்சு சாக்கட்டு கொண்டே இருக்கிற இது வந்ததா ஒரு பெரும்பான்மை சிறுபான்மையுடன் வசதியாக இருக்க வேணும். அதால ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி, அது எல்லாரும் புத்திஸ்ட் கண்ட்ரி செய்யற என்ன சொன்னதை ஃபாலோ பண்ணணும். ஒரு ஃபாலோ பண்றவங்க ஒன்றும் செய்யறது இல்லை. இந்த கதைச்சு அவ்வளவு பெரிய பிரியோசனமா வர போகிறது. நாங்கள் எங்களுக்குள்ள வருந்தி கொண்டு இருக்க வேண்டியதான் போல இருக்கிறது. இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு சொல்லக்கூடிய இருக்கிறது. இப்பொழுது நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். அதாவது நாளைக்கு காலமே வழக்கம் போல நாளைக்கு 9 மணிக்கு சேர் எக்ஸசைஸ் நடைபெறும். ஒரு அருமையான தியானத்தின் பிறகு இந்த 10 மணிக்கு நவராத்திரி விழா விஷயமாக லக்ஷ்மியை பற்றி நீங்க பாட வருவர்கள் வந்து பாடலாம். 10 மணிக்கு நான் திருப்பியும் சொல்றேன், டைம் மாறிட்டுது. 10 மணி யூகே டைம் அது வந்து 7 PM சிட்னி டைம், 2:30 PM இந்திய இலங்கை நேரம். இந்த 11 மணிக்கு லாப்சாங் ராம்பா அவருடைய ஒரு புத்தகத்திலிருந்து புத்தக விமர்சனம் செய்ய சந்திரகலா மாஸ்டர் அவர்கள் வருகிறார்கள். இப்போ இந்த வியாழக்கிழமை இரவு வழக்கம் போல கதம்ப நிகழ்ச்சி 8 மணிக்கு நீங்கள் எல்லோரும் வரலாம். அதே போல ஃப்ரைடேயும் 9 மணிக்கு சிவசதானுடைய யோகா நிகழ்ச்சி. இப்போ இந்த கவென்ட்ரி சிவன் டெம்பிள்ல இருந்து சசிகுமார் குருக்கள் அவர்கள் 11 மணிக்கு ஆலய வழிபாட்டில் விக்கிரவியல் என்ற தலைப்பில் பேசுகிறார். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை 26 செப்டம்பர் 8 மணிக்கு இசை அமுதம் என்ற நிகழ்ச்சி இருக்கு. அதுலேயே நீங்க பாடக்கூடியவர்கள் வந்து பாடுங்க. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோவில் ஒழுங்காக ஒவ்வொரு கிழமையும் ஒளிபரப்பார்கள். தயவு செய்து கமலாஷினி அம்மா நீங்க வரணும் நாளைக்கும் பாருங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கும் பாருங்க. அதை நோட் பண்ணி வைங்க. இப்போ இந்த நாளைக்கும் 10 மணிக்கும் லக்ஷ்மியை பற்றி பாடலாம். அதே போல பலர் இதுல இருந்தால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா சரியா அட்வர்டைஸ் பண்ணாதான் நல்லா வரும். இப்போ இந்த ரேடியோல போட்டு கொண்டிருப்பாங்க 2 காலம் அந்த பாட்டுக்களை என்று கூறிட்டு நான் என்னுடைய கருத்தையும் அறிவித்தலையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி. மற்றது சாட் பாக்ஸ்ல கனவேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். யாரும் முடியுமெண்டா வாசிங்க. நன்றி. நன்றி ஸ்ரீ கந்தராஜ் ஐயா. டாக்டர் நவரத்னம் ஐயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இந்த ஆவணப்படம் மிக அழகாக செய்திருக்கிறார். அதிலேயும் உண்மையான நடந்த அதில் பங்கு பற்றிய மக்களை வைத்து படம் எடுத்திருக்கிறார். ஆனந்தி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று தெரிந்த முகங்கள் வந்தன. அத்துடன்
காணாமல் போன ஆஹ், மகளிர் சங்கம் முன்பு நான் பார்த்த முகங்கள் தெரிந்தன. அதனால இந்த ஆவணப்படம் நன்றாக எடுக்கப்பட்டது. இதை நான் போற்றுகின்றேன், வாழ்த்துகின்றேன். கண்ணனுக்கும் உடைய தயாருக்கும் இது நன்றிகள். ரெண்டாவது, ஏன் இந்த உலகத்தில் தமிழருக்கு நீதிக்கு போராடவில்லை என்றது தெரிந்தும் தெரியாம மாதிரி நடிக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவை நாம் பகைத்து விட்டோம். அப்ப இருந்த அந்த அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் உலக நாடுகளிலே மிக இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நாடு. அவர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ண இல்லை. அதால தான் யுனைடெட் நேஷன்ஸில் நம்முடைய கதையை பெருசாக பார்க்கவில்லை. அத்துடன் இந்த ராஜபக்ச அவர்கள் காங்கிரஸ் ஆக்களோடு சேர்ந்து யுனைடெட் நேஷன்ஸில் இந்த விஷயத்தை பெருசாக எடுக்க இல்லை. அதோட ராஜபக்ச தன்னுடைய அந்த குடும்பம் இந்த தமிழருக்கு நீதி வழங்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு சான்ஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, மோடி அரசாங்கம் வந்த பிறகு தமிழருக்கு சில சலுகைகள் செய்து கொண்டு வரார்கள். ஒன்று, ஒரு காங்கிரஸ் பலாலி ஏர்போர்ட்டை திறந்திருக்கிறார்கள். மற்றது ஒரு கப்பல் சேவை செய்கிறார்கள். மற்றது வடகிழக்கு மாகாணத்துக்கு பல உதவிகள் செய்து கொண்டு வரார்கள். இலங்கையில் இருக்கிற, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஹை கமிஷன் இதை பல விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு வருது. அதனால் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் சில போராளிகள் எனக்கு தெரியும். பாலகுமார் நெருங்கிய பலர் என்னோட. அவர் புலிகளில் போய் சேர்ந்தது புலிகளை கொஞ்சம் திசை திருப்புறதுக்காக. ஆனால் சேர்ந்த பிறகு அவரும் புலியாக மாறிட்டார். ஈரோஸில் இருந்தவர், ஈரோஸில் போராளி. அந்த பாலகுமாரே சேர்ந்து அவரும் கையெத்தி கொண்டு போன ஆட்களில் ஒரு ஆள். அதோட நான் அறிந்த அளவில் அவங்க சில பேர் அந்த இடத்திலே சுட்டு கொண்டவங்க, சில பேர் பிடிச்சு கொண்டு போன ஆட்களை ட்ரிங்கமலியில் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வச்சுருந்தவங்க. அந்த இடத்த வேறு போய் எல்லாம் பார்த்துருக்கார்கள். இப்போ கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்தால் அங்கே இருட்டு அறையில் வச்சு துன்புறுத்தி அந்த புலிகளை பற்றி கேட்டு இந்த அரசாங்கம், நேவி, ஆர்மி துன்புறுத்தினது நான் அறிந்திருக்கிறேன். இதுதான் எனக்கு தெரிந்த விஷயம். அதனால் யுனைடெட் நேஷன்ஸ் உதவாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. யுனைடெட் நேஷன்ஸ் அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வேணும். பல நாடுகள், இப்போ அமெரிக்காவே இந்தியா போகிற போக்கெல்லாம் போகும். அதனால் ரஷ்யா இதில் ஈடுபாடு இல்லை. இதை கூறிக்கொண்டு இந்த ஆவணப்பணம் நல்லது என்று கூறிக்கொண்டு வணக்கம். நன்றி. நன்றி டாக்டர் நவரத்னம் ஐயா. தமயந்தி அம்மா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இந்த விஷயம் அங்க நடக்கும் போது நாங்களும் இருந்தோம். கன விஷயங்களை கண்டு ஆனந்தி மாதிரி எத்தனையோ பெண்கள் அங்க வீணாக செத்து மடிந்தார்கள். இப்படி எங்கள் குடும்பத்துக்கும் இப்படி நடந்தது. என்னுடைய ஹஸ்பண்ட் பெட்ரோல் ஸ்டேஷன் நடத்தி கொண்டிருந்தவர். அப்போது இரவு சாமத்துல ஆர்மி மேரும் கன் பாயிண்ட்ல இவரை கொண்டு போவார்கள், பெட்ரோல் எடுத்து தாண்டு. திரும்பி வாராரோ இல்லையோண்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. பின்பு கொஞ்ச நேரத்தால புலிகளும் அவரை கொண்டு போவார்கள், பெட்ரோல் எடுத்து தாண்டு. அவர்களும் கன் பாயிண்ட்லாம் கொண்டு போறது இவர் ஜீப்ல ஏற்றி. அப்ப அந்த நேரத்துல எனக்கும் ஜோதிச்சு ஆங்ஸைட்டி என்று அது வந்துட்டுது. பிறகு திரும்பி அந்த நேரத்துல நாங்கள் ஒரு அது கணக்க விஷயம் எல்லாம் அனுபவிச்சு துன்பப்பட்டு பிறகு ஒரு நாள் இருந்தாப்புல ஹேண்ட் லக்கேஜோட கொழும்பு வீட்டை அப்படியே கொடுத்துட்டு கொழும்புல நின்று இஞ்சால சேர்ந்து நாங்கள் இதை நாங்கள் வடிவா அனுபவிச்ச. நாங்கள் 85ல நாங்கள் இங்கே நாங்கள் 83ல தொடங்கினது. எனக்கும் வடிவா தெரியும், கணக்கு அனுபவிச்ச நான் அங்க.
நானும் வெறும் பிள்ளைகளையும் கொண்டு இங்க வந்து சேர்ந்துட்டேன். அதைத்தான் நான் சொல்ல எடுத்தேன். நன்றி அம்மா, நன்றி தமயந்தி. நாங்கள் வசந்தராஜாவோட நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். இப்போது ராதா அம்மாவை அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் இதுல முதல் கங்க்ராச்சுலேட் பண்ணணும் கமலா அருணாச்சலம் அம்மாவை. ஏனெண்டா எல்லாரும் வந்து டாக்டரா படி, என்ஜினியரா படி, அக்கௌண்டண்டா படி என்னைக்குல நீங்களம்மா விட்டுருக்குறீங்க சன்ன என்ன இது டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூசரா வர சொல்லி, விச் இஸ் வெரி குட். ஏனெண்டா எங்களோட தமிழாக்கள் கன பேர் இந்த உத்தியோகத்துக்கு போற இல்ல. இப்படி டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூசர்ஸ் அண்டு கன ஆக்களை நான் கேள்விப்பட இல்லை. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கமலா அம்மா, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களோட சன்னுக்கும். மற்றது அவர் எடுத்த படமும் எல்லாம் நல்லா இருக்குது. ஏனெண்டா உண்மையில இட் இஸ் அ டாக்குமெண்ட்ரி ராதர் தேன் அ ஃபில்ம். ஏனெண்டா அவர் சரியான ஆக்களை வச்சு என்ன நடந்த சம்பவங்களை வச்சு அதை எடுத்திருக்கிறாரு இல்லையா. மற்றது கனாக்கள் கருத்துக்களை சொல்லிட்டினம். இதில் நான் ஒரு கருத்தை சொல்றேன். இது சில வேளை ஆக்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். நான் சொல்ற கருத்து என்னண்டா, இந்த இப்ப இந்த உலகத்துல எத்தனையோ எல்லாம் நடந்து கொண்டு வருது. யூஎன் என்ன செய்து கொண்டிருக்குது? ஒன்றும் செய்ய இல்லை. அவ சும்மா எல்லாரும் அங்க கதைச்சு கொண்டிருக்கணும். இங்க 5 நாடுகளுக்குத்தான் அந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல voting ரைட்ஸ் இருக்குது. இப்ப அந்த 5 நாடுகளும் வல்லரசுகள். அப்ப அவ வந்து ஒரு ஆள் 4 பேர் கையெத்தி ஒரு ஆள் கை போடாமல் கைய விட்டாலே அந்த இது பாஸ் பண்ணாது. சரியா? அப்ப ஒன்றில் அமெரிக்கன் அதை செய்வான், இல்லாட்டி ரஷ்யன் அதை செய்து கொண்டே இருப்பான். அப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் அதை செய்து கொண்டே இருக்குது. ஆனபடியா அப்ப இதுல இருந்து நாங்கள் எல்லாரும் ஒரு பாடம் படிக்க வேணும். ஏனண்டா எங்களுக்கு வர ப்ராப்ளத்தை நாங்கள் எங்கட நாட்டுக்குள்ளேயே வச்சு காம்ப்ரமைசஸ் செய்ய வேண்டிய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்களே எங்களுக்குள்ளேயே ஒற்றுமையா இருக்க பழக வேணும். வெளிநாட்டான நம்பி பிரயோசனம் இல்லை. ஏனண்டா இவர் டேவிட் கேமரன் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கேக்குள்ள, அந்த காமன்வெல்த் இதுக்கு போயிருக்கேக்குள்ள, அவர் போய் ராஜபக்சாவோட கதை கேட்கல. ராஜபக்சாவுக்கு சொன்னார் என்னென்றால் இண்டிபெண்டன்ட் இன்குவாரி உண்டு, ஹியூமன் ரைட்ஸ் இண்டிபெண்டன்ட் இன்குவாரி உண்டு செய்ய வேணும். ஏனென்றா நீ தமிழாக்கள் எல்லாம் 2009க்கு பிறகும் இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குது என்று சொல்லி சொன்னாராம். நீ அதுக்கு உடன்படாட்டில் யுஎன் கொண்டு வரும், யுஎன் கூட்டி கொண்டு போக முன்னேண்டு ராஜபக்சா சிரிச்சு போட்டு சொன்னாராம். சொன்னதை இங்க எழுதி வச்சிருக்கிறோம் மேல. அவர் சொன்னாராம், people who live in glass houses shouldn't throw stones at other people. அண்டு ஏனண்டா இங்கேயே எத்தனையோ அட்டூழியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அவைக்கு அதை பற்றி காரியம் இல்லை. ஐரிஷோட சண்டை பிடிச்சு அங்க 13 எத்தனையோ சிவிலியன்ஸ் பிரிட்டிஷ் ஆர்மி சாக்கொண்டுட்டுது. அப்ப அதுகளை பற்றி ஒருத்தனும் கதைப்பார் இல்லை. அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாட்டையும் எடுத்துக்கொண்டு போனீங்களா, இந்த மேற்கு நாடுகள் எல்லாம் அவைக்குள்ளேயே எத்தனையோ ஹியூமன் ரைட்ஸ் அபியூசஸ் இருக்குது. அப்ப அத என்ன எங்களை போய் திருத்த போயினோம். அப்ப அவ எல்லாருக்குள்ளயுமே ஹியூமன் ரைட்ஸ் அபியூசஸ் இருக்கேக்கல ஒருத்தரும் ஒன்னும் செய்ய மாட்டேன். செக்யூரிட்டி கவுன்சில் அவன் இவன் யூஎன் ரோம் ட்ரீட்டி என்று எத்தனையோ வச்சிருக்கிறான். ஒருத்தரும் ஒன்னும் செய்ய போற இல்ல. ஆனபடியா நாங்கள் இவைகிட்ட போய் ஹெல்ப்புக்கு போகாம நாங்கள் இருந்து சிங்களவனோட ஒரு சமரசத்துக்கு வந்து அங்க இருந்து சீரிக்க வேண்டியதை ஒழிய இப்படி செய்து பிரயோசனம். நாங்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறோம், வீடு வாசல் எல்லாம் இருக்குது, நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். முதலாவது எத்தனை பேர் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்றீங்க? ஐ வில் ராதர் பி இன் ஸ்ரீலங்கா அண்ட் பி ஹாப்பி. இங்க நாங்கள் சும்மா வீட்டுக்குள்ள அடைபட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன அதிலும் பார்க்க ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு இது செய்து சமரசமா இருந்து சீவிக்கிறதுல என்ன பிள்ளை? இங்க வந்து எல்லாட்ட பிள்ளைகளும் வெள்ளைக்காரனை கட்டினம், அதை கட்டினம், இதை கட்டினம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா அங்க இருந்து சிங்களவனையும் தமிழனும் கல்யாணம் கட்டி சீவியம் சீக்கிறதுண்டா
எல்லாரும் அதுல பெரிய சங்கடமா இருக்கு கனாக்களுக்கு. எனக்குண்டா இது விளங்க இல்ல. மற்றது நாங்கள் போய் இலங்கையில எங்கேயும் குடியிருக்கலாம். தமிழன் இலங்கையை விட்டு நாங்கள் இங்க வந்து குடியிருக்கலாம். இங்க நாங்கள் வீடு வாசல் எல்லாம் வாங்கி கட்டி கொண்டு இருக்கலாம். ஆனா எங்கட ஊரில எங்களுக்கு தமிழ் அங்க கொண்டு வந்து குடியேற்றான், சிங்களவன் குடியேற்றான், அது செய்யறான் இது செய்யறான்னு நம்ம சண்டை பிடிச்சோண்டு இருக்கிறோம். என்ன அவனே அங்க போய் இருக்கேல அது. So I can't understand the ஆக்களின் மென்டாலிட்டி. ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடியது. எனிவே தேங்க்யூ வெரி மச். எனக்கு நீங்க இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி ராதா. எங்களுடைய டைமுகள் கொஞ்சம் பிழைச்சு கொண்டு போகுது. ஆகவே உங்களுக்கு கொஞ்சம் விரைவாக உங்கள் கருத்துக்களை சொல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது சுகேந்திரா அவர்கள் தன் கருத்தை சொல்லிவிட்டு இந்த chat box வாசிப்பீங்களா ப்ளீஸ்? அனைவருக்கும் வணக்கம். இன்று கண்ணன் அருணாச்சலம் அவர்கள் அங்கு நடந்த இலங்கையில் நடந்த பாதிப்புகளை பற்றி மிகவும் விளக்கமாக கூறி டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தார். அதை பார்க்கும்போது அதை பற்றி உணராமல் இருக்கிறவையே அதை பார்த்து உணரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நாங்கள் எல்லோரும் அதற்கு முதலே இங்கு வந்துவிட்டதால் அதை பற்றி எங்களுக்கு பார்த்திருக்கிறோமே தவிர அங்கு மக்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நேர பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த டாக்குமெண்ட்ரியில். இது ஒரு விழிப்புணர்வு என்று தான் கூற வேண்டும். மற்றது இப்பவும் இந்த புது அரசாங்கம் வந்த பின்பும் இந்த என்ன காணாமற் போனவர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்னும் அவர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் என்று கூறி இந்த டாக்குமெண்ட்ரியை தயாரித்த கண்ணனுக்கும் கமலா அருணாச்சலம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது நான் சாட் பாக்ஸ் வாசிக்கிறேன். இங்கு புதிதாக கலந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இத்தியான தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகிறோம். தினமும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சாட் பாக்ஸ்ல காந்தி she is the real person என்று சொல்லி இருக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ரியை பற்றி அருந்ததி மாஸ்டர் கேட்டதுக்கு. சாந்தினி செல்வரட்னம் உண்மை கதை யுத்தத்தின் பாதிப்பு பல பல பரிமாணங்களில் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறார்கள் இன்று. கலா மகாலிங்கம் வெரி சேட். புவனச்சந்திரா all that was shown are real events. To question if these events really happened is very hurtful. Our society must take all steps to be well informed. This lady's name is Anandi and not Arunadi. Please be well informed, understand the atrocities that took place, spread this news and do justice to Kannan's effort. மற்றது dad Padma Kulendran, Dr. Shanti, thank you. Thanks Kannan Arunachalam for the short sad story. Carry on your dedication. Gandhi, if they have died, they should give a death certificate with reason. As it was not issued, parents are thinking they are in prison. If they are allowed to visit, they can even see them. This
has been going for a long time without any follow-up. Gandhi, we lived everywhere, but our were tortured and killed after that. Only we started to leave the country and wanted to have a peace land and want to live in our land. Dr. Saras Veluganathan, excellent production of real events. Thank you. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சுகேந்திரா அம்மா. டாக்டர் சிவச்சந்திரிகா அம்மா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் அனைவருக்கும். இன்று இந்த வீடியோவில் எடுத்த கண்ணன் அருணாச்சலாருடைய இது மிகவும் வரவேற்கத்தக்கது, அழகா எடுத்திருக்க. அடுத்து அந்த இதுல நடித்த ஆனந்தி உண்மையாகவே அவதான் அதுல பாதிக்கப்பட அவாகவே வந்து அதை செய்யும் போது உண்மையாக இருதயம் சொக்க வச்சது. அவ அந்த கம்பீரமாக நின்று அவ ஒரு வீரப்பெண் என்பதை காட்டியுள்ளார். என்னன்னு சொன்னா எல்லாரும் விழலாம், ஆனால் அவ அந்த இவ்வளவு இழப்பு உலகத்தையும் விட்டு அவ எழுந்து நிற்கிறான்றது போற்றுதலுக்குரியது. அவ தன்னுடைய அந்த திறமை, அந்த வீரத்தை நான் பாராட்டுது. அவ ஒளித்தும் இருக்கையில சொல்ல அவ 7 மண்டா கேமக்களுங்க அப்ப சுட்டா சுடு, நான் இப்பவும் நான் திணிஞ்சுதான் நிக்கிறேன்றத அவ திறமையாக காட்டுறான். அது எனக்கு இது பெரிய அம்பு குத்தின மாதிரி இருந்துச்சு. இதுதான் என்னுடைய கருத்து. சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லி வெளியில கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிவிடுறேன். நன்றி சந்திரிகா. அடுத்து வசந்தராஜா அவர்களே, நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ப்ளீஸ். நன்றி, வணக்கம். முக்கியமாக கமலா அருணாச்சலம் அவர்களுக்கும் கர்ணன் அருணாச்சலம் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். என்று சொன்னால் இது நடந்த உண்மையான கதை, உண்மையான சம்பவங்களை எடுப்பது ஒரு மிக முக்கியமான தேவை ஒன்று. அந்த ரெக்கார்ட் எப்போதும் வருங்கால சந்ததிக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். அதே நேரத்திலே இந்த இடத்திலே நாங்கள் இப்பொழுது ஒன்று எனக்கு ஞாபகம் ஒன்று இருக்கின்றது. யுஎன் இருக்கிறது முக்கியம்தான், ஆனால் யுஎன் கடைசி வரையும் செய்ய மாட்டது. காரணம் என்னென்று சொன்னால் யுஎன் அமெரிக்காவுடைய ஒரு பின்புறமாக இருக்கின்றது. மற்ற பெரிய வல்லரசுகளுடைய முக்கியமான இதாக இருக்கின்றது. ஏற்கனவே ராதே அவர்களும் நவரத்னம் ஐயா அவர்களும் சொன்னதையும் அதை நான் ஏற்றுக்கொண்டு அதிலே இருந்து ஒரு சில படி மேலே போக செல்ல விரும்புகின்றேன். என்று சொன்னால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகம் ஒன்று இருக்கின்றது. தங்கத்துறை எம்பி, மூதூர் எம்பி, அவர் ஒரு நாள் பயணம் செய்கின்ற பொழுது நான் அவரோட எனக்கு சொன்னேன் தன்னோட அனுபவத்தை. அதாவது தான் ஒரு ஃபிளைட்ல வருகின்ற பொழுது ஒரு சைட்ல ராஜீவ்காந்தி இந்த ஒரு பக்கத்திலே சிவசிதம்பரம், மறு சைட்ல அமுதலிங்கம் இருந்த பொழுது உண்மையா நடந்த சம்பவம்னு சொன்னார். ராஜீவ்காந்தி சொன்னாராம், 2 பேருக்கும் கையை பிடித்து நான் இந்தியாவிலே என்ன உரிமை இருக்கிறதோ அது வரையும் போவேன், என்ன நம்புங்கோன்னு சொன்னாராம். இது எனக்கு தங்கத்துறை அண்ணா சொன்ன ஒரு முக்கியமான சம்பவம். அதே நேரத்தில் தமிழ் அழகாக சொல்கிறது, தன் வழியும் மாட்டான் வழியும் துணை வழியும் செய் வழியும் தூக்கி செய்யும். நாங்கள் அந்த வள்ளுவனுடைய அந்த குரலையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டோம். அதே நேரத்திலே எனது ஃபாதர் இறக்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு ஃபாதர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர் ஒரு இதோடு சொன்னார், நல்ல ஞாபகம் எனக்கு. இனி இந்தியா சொல்லாமல் வரும், தெரியாமல் போகும், பாரதம் தெரியாது, போறதும் தெரியாது, ஒருவராலையும் தடுக்க முடியாது என்று 2007 அவர் சொல்லி போட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னுக்கு எனக்கு சொன்னார், நீ மட்டும் அரசியல்ல கண்டவாட்டில் இதெல்லாம் ஈடுபடாதே, கவனமா பார்த்து கொண்டு என்று சொல்லி அவர் ஒரு இடதுசாரி என்று மட்டும் இதை சொன்னார். இன்றைக்கு நடப்பதை பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நடக்கிற பார்க்கணும் நம்பிக்கையாக கடைசி நேரத்திலேயே நான் அந்த இலங்கையிலே சென்றிருந்த பொழுது, கடைசி நேரத்திலேயே போறது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னுக்கு 3 இயர்ஸுக்கு முன்னுக்கு சென்ற பொழுது எனக்கு ஒரு முக்கியமான ஒருவர் சொன்னார், தம்பி உமக்கு தெரியாது, கடைசி நேரத்திலே இந்த வார் சண்டை முடிகின்ற பொழுது இந்தியாவும் அதிலே பின்னணியில் நின்றது என்பது உமக்கு தெரியாதா என்று எனக்கு கதைக்கிற பொழுது ஒரு பிஷப் சொன்னார் கதைக்கின்ற பொழுது. அப்ப இது எல்லாத்தையும் நாங்கள் அவதானித்து பார்க்கின்ற பொழுது இந்தியா ஒரு பெரிய வல்லரசு நாடு. அது இந்தியா என்னவா இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற உரிமை 28 ஸ்டேட்டுக்கு உள்ள உரிமை தான் எங்களுக்கு கடைசியிலே கிடைக்க போற ஒரு உரிமை. அதிலே நாங்கள் கவனமாக இருக்கத்தான் வேணும். அதுதான் ஒரு தீர்மானம் நான் நினைத்துக் கொள்கிறேன். இந்தியா ஒரு நாடா இருக்கு, அது பெரிய வல்லரசு நாடு. வல்லரசு நாடுகளை நாங்கள் மதித்துத்தான் ஆக வேண்டும்.
அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சொல்லுகின்றேன். முக்கியமாக இப்பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு தலைவனை இறைவன் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் ஒரு 5 வருடங்கள் கொடுத்து பாருங்கள். இப்பொழுது நல்ல உண்மையான சம்பவங்கள் எல்லாம் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றன. யார்தனும் பிழைவிட்டாலும் பிழைவிட்ட ஒரு நீதி விசாரணை உண்டு. அங்கே வந்து நாங்கள் எல்லோரும் கரப்ஷன் செய்தாலும் எல்லோரும் விசாரிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக நம்பிக்கையாக இறைவன் எங்களுக்கு உதவி செய்ய போகின்றான் என்பதை நம்பி இருங்கள். இப்ப இருக்கிற தலைவன் வந்து ஒரு இடதுசாரி தலைவன். எனக்கு அவருடைய ரோஹன விஜயராவை வந்து ஓரளவுக்கு தெரிந்த மட்டிலே நான் இதை வந்து உண்மையாக சொல்லுகின்றேன். அவர்கள் ஒரு அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள், சிங்கள மக்களும் பாதிக்கப்பட்டவர்கள், ஸ்ரீலங்கா நாங்களும் பாதிக்கப்பட்டாங்கள். இப்போ ஒரு நீதித்துவம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நீதித்துவத்தை நாங்கள் இப்ப இருக்கின்ற தலைவனை வந்து நாங்கள் இறைவனுடைய பிரேயர் மூலமாக நாங்கள் பாதுகாக்க முடியும் என்பது உறுதியாக நம்புகிறேன். என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான ஒரு சகல மோஸ்ட் ஆஃப் த ரிலீஜியஸ் லீடர்ஸை விட ஒரு சிறப்பான பக்குவம் உள்ள ஒரு தலைவனாக நான் அவனை பார்க்கிறேன். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே இப்பொழுது செம்மணி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. பல விசாரணைகள் இன்னும் பெறப்போகின்றது. ஆனால் அதை வந்து குழப்புவதற்கு பலர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இறைவன் விடமாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் மனுஷர்கள், எல்லோரும் பிழைவிடுவர்கள் தான். சரி பிழை என்பதை நான் கதைக்க வருகிறேன். ஆனால் யூஎன் வந்து கட்டாயம் வந்து யூஎனுக்கு ஒரு பொறுப்பு, அப்படி ஒரு யூஎன் இருப்பது நல்லது. என்று சொன்னால் அங்கே நாங்கள் ஒரு உண்மைகளை சொல்லுவதற்கு அங்கே ஒரு நீதி விசாரணையோடு நடப்பதற்கு அங்கே இருக்கின்றது. காசாலே இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் மட்டும் அங்கே அமெரிக்கா வந்து பின்னாலே இருக்கின்ற பொழுது, வல்லரசுகள் இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் வந்து இதில் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு இயற்கையா இருக்கின்றது. இதுக்கு நாங்கள் உண்மையிலே கவலையான விஷயம்தான். எங்களுக்கு இறைவன் தான் நம்பிக்கையா தந்தை செல்வா வந்து சொன்னார், தமிழனை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று தந்தை செல்வா சொன்னையும் இதிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து கீழ்ப்படிவும் ஒற்றுமையும் ஒரு விசனோட நாங்கள் இயங்கக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைக்கு வருவதோ. இப்ப நாங்கள் இந்த சூம்ல வேறுங்க எல்லோரும் நாங்கள் ஒரு அன்பாக சந்தோஷமா இருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பக்குவமான நல்ல இதில் கதைப்பதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு பயணத்தை இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது நம்பிக்கையாக விடுதலையை கொடுக்கும். அதன் மூலமாக நாங்கள் இப்போ ஒரு 5 இயர்ஸுக்கு பாருங்க, அங்கே இருக்கிற உண்மையிலே அங்கே வடகிழக்குல மட்டும் 70,000 கிழக்குல மட்டும் 70,000 பிலோஸ் இருக்கிறார்கள். வடக்குல மட்டும் 68,000 பிலோஸ் இருக்கிறார்கள். அதிலே வந்து கிழக்கு மாநிலத்திலே இருக்கிற முக்கியமா இப்பவும் அந்த நியாயமான சிலர் வந்து சமயம் மாறி வேற இதுலையும் போயிருக்கிறார்கள். அது நான் அதை பற்றி பதிவு செய்வது வடிவில்லை. ஆனால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் இப்பொழுது உண்மையிலே அங்கே பலர் வந்து இப்போவும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏன் நான் யோசிக்கிறேன், ஏன் நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஃபேமிலியிலே வெளியிலே நாங்கள் வசதியா இருக்கின்றோம். இந்த ஒரு நல்ல ஒரு விசாரணை வருகின்ற நேரத்திலே நாங்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொருவர் தாங்கினால் நம்பிக்கையாக இதுக்கு ஒரு சமானம் கிடைக்கும். மற்றது இப்பொழுது சில பேரை விட்டிருக்கிறார்கள், அங்கே சில கேள்விப்பட்டேன். ஆனால் அவர்களும் வந்து என்ன இப்ப இருக்கிற தலைவன் மிகவும் கஷ்டத்துக்குள்ளே இருக்கின்றார். அங்க விட்டாலும் 1-2 பேர் வெளியில வந்திருக்கிறார்கள், வந்து சில சாட்சியை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல இருப்பதாக கேள்விப்படுகின்றோம். என்று சொன்னால் அவர் சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அவருக்கு அங்கே எதிர்ப்புகள் வருகின்றது. இப்ப இருக்கிற தலைவனுக்கு எதிர்ப்பு வருகின்றது. ஒரு சிறந்த தலைவன், சிம்பிளாக எல்லோரும் மக்களுடையும் பழகுகின்ற, அவங்க சாப்பிடுகிற சாப்பாடை நீங்கள் போய் கேள்விப்பட்டீர்கள்னா தெரியும். அந்த எல்லோரும் சேர்ந்துதான் சாப்பிடுகிறார்கள். அவங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர அந்த பென்ஷன் விஷயங்கள் கூடிய பல விஷயங்கள் கைத்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் அங்கே இருக்க விவசாயிகளுக்கு பென்ஷன், அங்கே இருக்கிற பிளான்டேஷன் பென்ஷன் பல இதெல்லாம் செய்ய நடப்பதாக கேள்விப்படுகின்றேன். என்றாலும் நான் கூட நேரம் எடுக்க விரும்பவில்லை. உண்மையிலே நாங்கள் அவருக்காக இப்ப இருக்கிற தலைவனுக்காக ப்ரே பண்ணுவோம். 5 வருஷத்தை கொடுங்கள். எலெக்ஷன் எல்லாம் இருக்கட்டும், மாகாண சபை எலெக்ஷன் எல்லாம் ஒரு 2 இயர்ஸுக்கு போயிருந்தாலும் அதுல பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், எல்லோரும் சமானமா வாழ வேண்டும். அதுக்காக நாங்கள் இப்ப இருக்கிற சுற்றாடல்களை நாங்கள் அந்த உற்சாகப்படுத்துவோம். அது நடந்து மிச்சம் எல்லாம் இலங்கையில எங்களுடைய டிவன்ஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாம் ஒரு சிறிது காலத்திலேயே நடக்கும் கட்டாயம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப்டர் 1 or 2 இயர்ஸ்ல 5 இயர்ஸ் டைம் இருக்கின்றது. இப்பதான் 1 வருஷம் முடிந்திருக்கின்றது. ஆனா மட்டும் கொடுத்து பார்ப்போம், பொறுதியா இருப்போம், நல்லவற்றை செய்வோம், அவருடன் சேர்ந்து இயங்குவோம். இப்போதைய நேரத்தில் எல்லோரையும் வாழ வைக்குமா என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்தை கொடுப்பது நன்றி வணக்கம். உண்மையிலே அருணாச்சலம் அம்மா அது முற்றுமுழுதான உண்மையான கதை தான். அது நீங்க எடுத்தது மிகவும் நல்லது. என்று சொன்னா எல்லோருக்கும் உண்மை சம்பவங்கள் தெரியாது. சில பேருக்கு இப்படி நடந்ததோண்டு கேட்கினா, சில பேர் வந்து கேட்கின வந்து இது இப்படி ஒரு நிகழ்ச்சி இருந்ததோ, இது வந்து உண்மையாக எடுக்கப்பட்ட படமோன்னு கேட்கிறேன். உண்மையாக எடுக்கப்பட்ட படம் தான், உண்மையாக நடந்த சம்பவம் எல்லாம். ஆனால் நாங்கள் யாரிடம் போய் நீதி கொள்ள முடியும்? நாங்கள் எங்களை வந்து நிதானித்து நல்ல எல்லோரையும் சேர்த்து அதாவது வந்து உண்மையான அந்த கஷ்டப்பட்ட உள்ளங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அன்பையும் காட்டி முடிந்த அளவுக்கு உதவி செய்வோம் என்று கூறிக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஓகே,
நன்றி வசந்தராஜா. நீங்கள் 6-7 நிமிடத்தை கடத்தி விட்டீர்கள். எனினும் கண்ணனை பெற்ற தாயின் இடங்களை அறிவோமா? டாக்டர் கமல். நன்றி நன்றி நன்றி. டாரா, எனக்கு தெரியாது நீ என்ன மாதிரி இந்த 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 டாக்குமெண்ட்ரி இன்றைக்கு காட்ட போறது எனக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் தெரியாம முந்தினாத்தான் தான் எனக்கு தெரிய வந்தது நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு. சந்தோஷம். மற்றது எல்லாற்ற கமெண்ட்ஸுக்கும் நன்றி. இதுக்கு இந்த படம் எடுக்க ஒரு செகண்ட் பார்ட்டும் இருக்குது, அதுவும் தொடர்ந்து வரும் என்று கண்ணனோட கதைச்ச நான். அவர் இன்றைக்கு ட்ரீடாருக்கு போய் கொண்டிருக்கிறார். இல்லையென்றால் அவரும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். இதுக்கு செகண்ட் பார்ட் இருக்குதுன்னு சொல்ல சொன்னார். மற்றது இது 2022 எடுத்த படம். இது டாக்குமெண்ட்ரி. அண்ட் எனக்கும் சந்தோஷம். திஸ் வாஸ் ஷார்ட் லிஸ்டட் documentary at the DIG Investigative Film Awards Moderna Italy. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எங்களோட ஃபேமிலிக்கு. மற்றது கட்டாயம் நீதி வழங்க வேண்டும். நீதி இப்படியானவர்களுக்கு அங்க லீகல் டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்குது இன்வெஸ்டிகேட் பண்ண வேணுமெண்டு. மற்றது ராதா சொன்ன மாதிரி as a parent 14 வருஷம் அங்க போய் இருந்தவர். ஆனா இருந்ததுலயே ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்ரீலங்கன் பொம்பளையே கல்யாணம் முடிச்சது. சோ ஒரே பயமாத்தான் இருந்தது அவர் அங்க இருக்கக்குள்ள. இப்படியான டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்க கொஞ்சம் பயமாத்தான் இருந்தது. ஒருக்கா ராஜபக்சஸ் இவற்ற பேரையும் போட்டு பேப்பர்லயும் வந்துட்டுது. அப்ப ஒரு நாள் முழுத்தா பிளாட்டை விட்டே வலிக்கிடாம வீட்டுக்குள்ளே இருந்தார். அவ்வளவு பயங்கரமான நிலையாம் இருந்தது. மற்றது இது ஒரு சேட் டாக்குமெண்ட்ரி தான். எல்லாருக்கும் கவலைய பழைய நினைவுகளை ரிமெம்பர் பண்ண வந்துட்டுது. என்றாலும் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டுது. அதனால எனக்கு சந்தோஷம். எல்லாற்ற கமெண்ட்ஸுக்கும் நன்றி. அண்ட் நான் இந்த தளத்துக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றது டாரா நல்ல டாரா தமயந்தி நல்ல வடிவா நீங்கள் இது இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. Thank you very much, Dr. Kamala Arunachalam.